வணக்கம். இந்த பிரபஞ்சத்தில் ஆரம்பத்தில் எதுவுமே இல்லை. வெற்று இடம், இருள், ஒன்றுமே இல்லை. அவ்வளவு முழுமையானதாக எதுவும் இல்லை. அது மனித மனதை கிட்டத்தட்ட உடைக்கிறது, குழப்புகிறது. ஏனென்றால் எதுவுமே இல்லை. நேரம் இல்லை, முன் இல்லை, இன்று இல்லை, நாளை இல்லை. ஏதோ நடக்கிறது. பூமியில் உள்ள ஒவ்வொரு கலாச்சாரமும் விளக்க முயற்சித்த ஒன்று எந்த விளக்கங்களிலும் முழுமையாக உடன்படவில்லை. விஞ்ஞானத்தில் இதை அழைக்கிறார்கள், இந்த கேள்விக்கு பதிலை கேட்கிறார்கள். பெருவெடிப்புக்கு முன்பு மத கடவுள் பேசுவதற்கு முன்பு மௌனம் என்று விவரிக்கிறது. இன்னொரு மதம் முன்பே இதெல்லாம் அதை கண்ணுக்கு தெரியாத சாம்ராஜ்யம் என்று விவரிக்கிறது. வெவ்வேறு வார்த்தைகள், வெவ்வேறு அர்த்தங்கள். மனிதகுலம் கேட்கும் ஒரு கேள்வியை, இந்த கேள்வியை ஏன் 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 என்றும் இல்லாமல் எப்படி 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 என்ற கேள்வியை ஒருபோதும் நிறுத்தவில்லை. ஒன்றுமில்லாமல் ஏதாவது எப்படி வருகிறது? அதன் ஆரம்பம் எது? இப்போது அங்கே கண்களை திறப்போம். அறிவியலின் கூற்றுப்படி முதல் இல்லை, நேரம் இல்லை, விண்வெளி இல்லை, ஆற்றல் நகரவில்லை. எல்லாமே வெறுமனே அமைதியாக இருந்தது. பின்னர் ஒரு இதய துடிப்பை விட குறைவான நேரத்தில் ஏதோ ஒன்று நடந்தது. ஒரு தீப்பொறி, ஒரு வெடிப்பு, ஒரு பிரபஞ்ச வெடிப்பு, மிகவும் சக்தி வாய்ந்தது. அது விண்வெளி, நேரம், பொருள், ஆற்றல் எல்லாவற்றையும் உருவாக்கியது. பெருவெடிப்பு, விண்வெளியில் ஒரு வெடிப்பு இல்லை.